வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஒரே ஒரு ஃபோட்டோஸை மட்டும் இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு பாருங்கள் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோஸ் வந்து பிளர் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளர் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டுன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ண வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும், ப்ளூ வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 38 வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 35 இல்லைனா ஒரு 38 அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் எகைன் வந்து சொல்லிடுறேன். ஸோ டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும். நீங்கள் 30 செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் 20 செகண்ட் மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ எகைன் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட், அதாவது இப்போ ப்ளூ ஸ்க்ரீனாக இருக்குது அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கலரை ஏன் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலரே இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறப்ப பேக்ரவுண்டில் இருக்க கலரும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஆப்போசிட்டு கலராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளூ கலரே இருக்குது, பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் ரிமூவ் பண்ணுறப்ப எனக்கு எங்கேயும் ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால் கரெக்டாக பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் கலராக வந்து அதை நீங்கள் ஏதோ ஒரு கலரை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ப்ளூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் கிளியராக வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம போன டைமே சொல்லியிருப்போம், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு இல்லாத கலராக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் கலர்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கு ரைட் சைடு அந்த 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை நீங்கள் ஒரு 35 இல்லைனா ஒரு 40 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் நம்ம இப்போ எகைன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்களோ, ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை எகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேனோ சேம் அதே ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக இதாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம்.
இப்போ அந்த ஃப்ரேமில் கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டு அந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண அந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும். அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பெரிய சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ட்ராப் பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஹேண்ட் ரைட்டிங் அந்த ட்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீழே வந்து லைட்டாக ஷேடோ மாதிரி செட் பண்ணுவோம். நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ கீழே இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அது அக்யூரேட்டாக வந்து அந்த மியூசிக் பிளேயர் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸ்க்ரீனில். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் செட் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஆர்ட் எஃபெக்ட் வீடியோன்னு அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் ஆர்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட கலர்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40 இல்லைன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிங்க் கலர் மாதிரி கலரை வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.